ஜென் சி, ஜென் அல்பா இது போன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எதன் அடிப்படையில் இதை வகைப்படுத்துகிறார்கள் என்று தெரியுமா? அவர்களின் வாழ்க்கை முறை, சிந்தனை முறை மற்றும் டெக்னாலஜியை கொண்டுதான் வேறுபடுத்துகிறார்கள். இப்பொழுது நாம ஒவ்வொரு ஜெனரேஷன் பற்றியும் பார்ப்போம். நம்பர் 1, சைலண்ட் ஜெனரேஷன். இவர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிறந்தவர்கள். அதாவது 1928 தொடக்கம் 1945 காலப்பகுதியில் பிறந்தவர்கள். இவர்கள் மிகவும் ஒழுக்கமான மற்றும் பொறுப்புள்ளவர்களாம். அதோட கடின உழைப்பு மனப்பான்மை, பணத்தை சேமிக்கும் பழக்கம், ரிலேஷன்ஷிப்லையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர்களாம் என்றும் சொல்லப்படுகிறது. நம்பர் 2, பேபி பூமர்ஸ். 1946 தொடக்கம் 1964 காலகட்டத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வேலையில் கடும் ஈடுபாட்டுடன் இருப்பார்களாம். லீடர்ஷிப் திறன் அதிகம் உள்ளவர்களாம். எந்த துறையிலும் அதிகளவு அனுபவத்தை வைத்திருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. நம்பர் 3, ஜெனரேஷன் எக்ஸ். 1965 தொடக்கம் 1980 காலகட்டத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் சுயமாக முடிவெடுக்கும் திறன் அதிகம் உடையவர்களாம். வேலை மற்றும் வாழ்க்கை இரண்டிலும் பேலன்ஸாக இருப்பார்களாம் மற்றும் பிராக்டிக்கல் திங்கிங் அதிகம் உள்ளவர்கள் என்றும் கூறப்படுகிறது. நம்பர் 4, ஜென் ஒய். 1981 தொடக்கம் 1996 காலகட்டத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் கிரியேட்டிவிட்டி மற்றும் இன்னோவேஷனில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாம். குளோபல் திங்கிங் மைண்ட் செட் கொண்டவர்களாம். டீம் ஒர்க்கில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாம் என்றும் கூறப்படுகிறது. நம்பர் 5, ஜென் சி. 1997 தொடக்கம் 2012 காலகட்டத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் டெக்கில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். சோசியல் மீடியா மற்றும் டிஜிட்டல் ஸ்கில்ஸில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். கிரியேட்டிவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் குயிக் லேர்னர்ஸ் என்றும் கூறப்படுகிறது. நம்பர் 5, ஜெனரேஷன் அல்பா. 2013 காலகட்டத்திற்கு பின் பிறக்கும் குழந்தைகள். இவர்கள் ஜென்சியையும் விட மிகவும் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் என்றும் கூறப்படுகிறது. ஹைலி இனோவேட்டிவ் பொட்டன்சியல் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் நீங்க எந்த ஜெனரேஷன் என்று கமெண்டில் சொல்லி மேலே சொன்ன பண்புகள் இருக்கின்றதா என்றும் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.